Taste the Daily. மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்காமல் குறுவை தொகுப்பு திட்டம் அறிவிப்பால் நாகை விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். நிலத்தடி நீரை நம்பி சாகுபடி செய்யும் மாவட்டங்களுக்கு மட்டுமே குறுவை தொகுப்பு திட்டம் பயனளிக்கும் என்றும் கடைமடை மாவட்டமான நாகைக்கு சம்பா தொகுப்பு திட்டம் அறிவிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவிரி நீரை மட்டும் நம்பி ஒவ்வொரு ஆண்டும் குறுவை சாகுபடி சுமார் 40,000 ஏக்கர் பரப்பளவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கதரும் விவசாயிகள் திட்டமிட்டபடி ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையில் இருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படாததால் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகி இருப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே தமிழக அரசு குறுவை தொகுப்பு திட்டத்தை சம்பா சாகுபடி தொகுப்பு திட்டமாக மாற்றி அறிவிக்க வேண்டும் என கடைமடை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த குறுவை தொகுப்பு என்பது நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் எல்லாமே கடமடை பகுதி. இங்கே வந்துட்டு நிலத்தடி தண்ணியே சுத்தமாகவே இந்த பகுதியில் கிடையாது. காவேரிய தண்ணியை நம்பி தான் இந்த பகுதியில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை ஒரு சில மாவட்டங்களில் பம்பு செட்டை வச்சு கீழே ஆழ்துணை கிணறு மூலியமாக அவர்கள் வந்துட்டு தண்ணி பாய்ச்சி ஓரளவு குறுவை போட்டு வச்சுருக்காங்க. பெருமளவு பெரிய அளவில் கிடையாது. எங்களோட கோரிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா, முன்னுக்கு பின்னால் அறிவிப்பு பண்ணியிருக்காங்க தமிழக முதலமைச்சர் எம்ஆர் பன்னீர்செல்வம் அவர்களும். இதை மாற்றி அமைச்சு ஒரே ஒரு நிலத்துக்கு ஒரு தடவை, ஒரு அறுவடை ஆண்டுக்கு ஒரு தடவை, இந்த ஆண்டுக்கான அறுவடைக்காக ஒரு தடவை சம்பா தொகுப்பு அறிவிக்கணும். இந்த குறுவை தொகுப்பை மாற்றி சம்பா தொகுப்பு அறிவிக்கணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தனக்கு பரிசாக கொடுத்த வைர மோதிரம் திருடப்பட்டதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேகு தமிழரசன் அளித்த புகாரை விடியா திமுக அரசின் காவல்துறை கிடப்பில் போட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாடாளுமன்ற வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த அம்பேத்கர் சிலையை அகற்றியதை கண்டித்து வேலூர் அண்ணா கலையரங்கம் அருகே கடந்த வியாழக்கிழமை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற பின்பு வேலூர் அண்ணா சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் உணவருந்திய முன்னாள் எம்எல்ஏ சேகு தமிழரசன் கை கழுவ சென்றபோது வைர மோதிரம் மாயமாகியுள்ளது. இந்த வைர மோதிரத்தை இரு வாடிக்கையாளர்கள் திருடிக் கொண்டு வேறு வழியில் செல்லும் சிசிடிவி காட்சிகள் உள்ள நிலையில் இது குறித்து புகார் அளிக்க சென்றபோது காவல் ஆய்வாளர் தமிழரசி என்பவர் புகாரை பெறாமல் முன்னாள் எம்எல்ஏ சேகு தமிழரசனை அலைக்கழித்துள்ளார். மேலும் தற்போது வரை புகார் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் காவல்துறையினர் கிடப்பில் போட்டுள்ள நிலையில் 20 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சேகு தமிழரசனின் புகார் மீதே நடவடிக்கை எடுக்காத விடியா அரசின் காவல்துறையினர் தங்கள் புகார்கள் மீது எந்த லட்சணத்தில் நடவடிக்கை எடுப்பார்கள் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் தமிழகத்தில் அடுத்த 7 தினங்களுக்கு ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு வேளைகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவித்துள்ளது. மேலும் அடுத்த 4 நாட்களுக்கு மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடும் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கரூர் பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருந்த பெண்ணை மதுபோதையில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் தவறான நோக்கத்தில் அழைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் செல்வதற்காக பெண் ஒருவர் கரூர் பேருந்து நிலையத்தில் காத்திருந்த போது அங்கு மதுபோதையில் இருந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் தவறான நோக்கத்தில் பெண்ணை அழைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அப்பெண் புகார் அளிக்க போலீசாரை தேடிய போது ரோந்து வாகனத்தில் போலீசார் இல்லாததால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக தவித்து வந்துள்ளார். இதையடுத்து நீண்ட நேரத்திற்கு பிறகு சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாருடன் பாதிக்கப்பட்ட பெண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விடியா திமுக ஆட்சியில் ஏராளமான மதுக்கடைகளை திறந்துவிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழலை பொம்மை முதல்வர் உருவாக்கியுள்ளதாக பொதுமக்கள் கடுமையாக சாடியுள்ளனர். நான் கேட்குறேன், தண்ணி போட்டுட்டு எந்த ஒரு பொண்ணும் அவன் வான்னு கூப்பிடுவான், நான் அவனை அடிச்சா கேஸ் வந்து ஆகாது அப்படின்னா அப்போ குடிக்காரன் நான் என்ன பண்ணட்டும், எனக்கு என்ன பாதுகாப்பு? தமிழர்கள் முதல்வர் அதுக்காக தான் இத்தனை ஒயின் ஷாப் திறந்து எங்களை இப்படி வாரின்னு அவன் கூப்பிடுவான். நான் நின்று அவனை வந்து எதுவும் கை வைக்காம ஆளுங்க பார்க்குறாங்க, தொடமாட்டான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ எங்கள் பாதுகாப்பு என்ன சார்? Taste the Daily.